மார்னிங் சாப்பிட்றது கஞ்சி பண்ணுறதுக்காக பவுட்ரு பண்ண போகிறேன். என்னென்ன தேவைன்னு பாருங்கள். கேழ்வரகு, கம்பு, பச்சரிசி, புழுங்கலரிசி, கருப்பரிசி, சிவப்பரிசி, ப்ரௌன் அரிசி இதெல்லாம் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ண போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு கொடுத்தா இந்த எக்ஸ்ட்ரா சேர்த்துங்க. பருப்பு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சேர்த்துக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது நம்ம பெரியவங்க சாப்பிட்றாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது மாதிரி கழுவி இந்த மாதிரி வடிகட்டி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து எல்லாத்தையும் கழுவி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றா வறுத்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எல்லாம் வறுத்து முடிச்சிட்டேன். சூடு ஆறட்டும், அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துருக்கேன். இருந்தாலும் ஜலிச்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சம் குன்ன நல்லா நைஸாக அரைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு. டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். அளவு எல்லா அரிசி 200 கிராம் போட்டேன். பச்சரிசி, புழுங்கல் அரிசி மட்டும் 100 கிராம் போட்டிருக்கேன். இது எப்படி செய்கிறதுனா, ஒரு 1 டம்ளர் 1 டம்ளர் தண்ணி வச்சோம்னா, ரொம்ப லூஸாக வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இல்லை கொஞ்சம் திக்காக வேணும்னா 3 ஸ்பூன் போட்டுக்குங்க. இதுவே பாலில் காய்ச்சி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். உடம்பு நல்லா போடும். அந்த மாவு வச்சு புட்டு பண்ணலாம், கொழுக்கட்டை பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. உடம்பு போடணுன்னா பாலில் காய்ச்சி சாப்பிடுங்க. பாலில் போட்டு நல்லா சக்கரை நிறையா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுலேயும் தண்ணியில் கரைக்கும் போது சக்கரை வேணால் சக்கரை பிடிக்கிறவங்க சக்கரை போட்டுக்கலாம். இல்லை உப்பு போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணுங்கள்.